இன்று நாம் பார்க்க போவது அதிகாரம் 12. கீழ்ப்படிதல் பழக்கமாகவே மாறியிருக்க வேண்டும். மென்மையுடன் விடாமுயற்சியுடனும் செயல்படுங்கள். தேவனை கனம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தவே நமக்கு எல்லா திறமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதை நிறைவேற்றவே அவர்கள் கீழ்ப்படிதலின் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். விடாமுயற்சியுடனும் கரிசனையுடனும் நடந்து கீழ்ப்படிதலின் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். பிற்காலங்களில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே எழுப்பப்படும் மனஸ்தாபங்களையும் சண்டைகளையும் இது தவிர்க்கும். பெரியோரது கட்டுப்பாட்டையும் அதிகாரத்தையும் வெறுக்கும் மனோபாவம் இப்பிள்ளைகளின் எதிர்காலங்களில் காணப்படாது. கட்டுப்பாடில்லாத பிள்ளைகள் பின்னாட்களில் எல்லா அதிகாரத்தையும் அசட்டை செய்து பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் எதிர்ப்பார்கள். வாக்குவாதங்களையோ அசட்டை செய்யும் குணத்தையோ அனுமதிக்காதீர்கள். பெற்றோர்களது முதல் கவனம் தங்கள் குடும்ப நிர்வாகமாக இருக்க வேண்டும். பெற்றோரது வார்த்தையே வீட்டின் சட்டமாக இருக்கட்டும். வாக்குவாதங்களோ அசட்டை செய்யும் நடத்தையோ காணப்படக்கூடாது. பெற்றோரது வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படுதலை குழந்தை பருவத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லித்தரப்படட்டும். சரியான ஒழுக்கத்தை எல்லா நேரங்களிலும் கையாளுவது பிள்ளைகளிடம் அதிருப்தியை ஏற்படலாம். பிள்ளைகள் தங்கள் விருப்பங்களின்படி செயல்பட ஆசைப்படலாம். ஆயினும் கீழ்ப்படுதலின் பாடத்தையே அவர்கள் பெற வேண்டும். இது நடந்திருந்தால் மட்டுமே தேவ நியமங்களுக்கு தங்களை சமர்ப்பிக்க ஆயத்தமாக இருப்பார்கள். சிறு வயதில் பெற்றுக்கொண்ட பயிற்சி ஆவிக்குரிய அனுபவத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மனிதன் குணத்தை உருவாக்குகிறது. எந்த விதி விலக்கையும் அனுமதிக்காதீர்கள். இல்லத்தின் சட்டங்கள் மீறப்படாதபடி குடும்பத்தின் ஆசிரியர்களான பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை கீழ்ப்படிய செய்யாமல் போனால் சரியான ஒழுங்கை பிரயோகிக்க தவறுகிறார்கள். பெற்றோரது அதிகாரத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கும் கீழ்ப்படியும் பிள்ளைகள் வழிநடத்தப்பட வேண்டும். கீழ்ப்படியாமல் போகவிடும் பெற்றோரது வாசலருகே பாவம் தஞ்சம் கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பிள்ளைகள் புரிந்திருக்க வேண்டும். சமயத்திற்கேற்ற பரிபூர்ண கீழ்ப்படுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிபூர்ணமான கீழ்ப்படுதலை பிள்ளைகளிடையே நடைமுறைப்படுத்தி தவறக்கூடாது. தவறினால் பிள்ளைகளின் குணங்களில் சரியாக ஒரு அடித்தளத்தை போடுவதில்லை. பிள்ளைகள் எதிர்காலங்களில் தங்களை அவமதிக்கும்படி அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். வயதாகும் காலங்களிலும் மரணத்தை நெருங்கும் சமயத்திலும் பிள்ளைகளின் குணங்களின் மூலம் சோகத்தை தங்கள் மீது வரவழைத்துக் கொள்வார்கள். நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை பராமரிப்பதில் நீதியையும் நியாயத்தையும் கை கொள்ளுங்கள். அவர்களது எல்லா ஆசைகளுக்கும் இசையாக அன்பாக இருக்கக்கூடாது. ஞானமாக கையாள வேண்டும். பிள்ளைகள் விரும்பும் வகையில் பெற்றோர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். குறை கண்டுபிடித்து கொண்டு திட்டிக் கொண்டிருக்கக்கூடாது. அன்பின் கயிர்களால் பிள்ளைகளை தங்கள் இருதயங்களுடன் இணைத்து கொள்ள வேண்டும். எல்லா தாய் தந்தையாகவும் மூத்த சகோதர சகோதரிகளும் நல்ல கல்வியை புகட்டும் ஒரு சக்தியாக மாறட்டும். ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்தி ஒரு பரிபூர்ண சூழல் இல்லத்திலும் பள்ளியிலும் கொண்டு வரப்பட வேண்டும். இதை பார்த்து இளைய பிள்ளைகள் தேவனின் வழியை பின்பற்றுவார்கள். தீமை செய்வதிலிருந்து அவர்களை காப்பாற்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்த வேண்டும். இதை செய்வதனால் பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது கொண்டுள்ள அன்பு குறைந்து விடாது. இதை எங்கள் பிள்ளைகளை கொண்டும் மற்ற பிள்ளைகளை வழிநடத்தினதின் அனுபவத்திலும் நிரூபித்திருக்கிறோம். கீழ்ப்படிய வேண்டிய அவசியத்தின் காரணங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். குடும்ப நிர்வாகத்திற்கு கீழ்ப்படிய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் ஆமோதிக்க கூடிய ஒரு சீரான குணத்தை தங்களில் உருவாக்க வேண்டும். குடும்ப வாழ்வின் சட்டங்களை இது நிலைநிறுத்தும். பிள்ளைகள் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்துவ பெற்றோர் இதற்கேற்ற ஒரு கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். எதற்காக பிரமாணத்தை மதித்து அதற்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை பிள்ளைகளுக்கு விளக்க வேண்டும். புரிந்து கொள்ளும் விவரம் வந்தவுடன் பிள்ளைகளுக்கு இதை பற்றி விவரிக்கலாம். பிள்ளைகள் எதை செய்ய வேண்டும் என்பதையும் எதை செய்யக்கூடாது என்பதையும் விளக்கிக் கொள்வார்கள். பெற்றோர்களின் வார்த்தை சட்டமாக இருக்கட்டும். உங்களது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் உங்கள் வார்த்தை குழந்தைகளுக்கு சட்டமாக இருக்க வேண்டும். அதற்கேற்ற ஒரு இடத்தை பிள்ளைகள் உங்களுக்கு தர வேண்டும். பல கிறிஸ்தவர்கள் பிள்ளைகள் தங்கள் வழிகளை பின்பற்ற அதிகாரத்துடன் உத்தரவிடுவதில்லை. பிறகு எதனால் வழி தவறிவிட்டார்கள் என்று கவலைப்படுகின்றனர். இப்படிப்பட்ட பெற்றோர்களை தேவன் கண்டிக்கிறார். தேவ பக்தியிலும் விசுவாசத்திலும் பிள்ளைகளை வளர்க்க அசட்டையாக இருந்துவிட்டனர். கிறிஸ்துவத்தின் முதல் பாடத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மதிக்கேடு பிள்ளையை பிடித்திருக்கும் என்று ஞானி சொல்கிறார். மூடத்தனத்தையும் பயனற்ற சிற்றின்பங்களை நேசிக்கும் சுபாவம், தீமை செய்வதற்கான நாட்டமும், வருத்த காரியங்களின் மேல் ஒரு வெறுப்பும் பிள்ளைகளிடையே காணப்படும். தங்களது குடும்ப ஊழியத்தில் பெற்றோர்கள் இப்பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தேவ பலத்தை கொண்டும் பெற்றோர்கள் எழும்ப வேண்டும். தங்களது குடும்பங்கள் தங்களை பின்பற்றும்படி கட்டளையிட வேண்டும். தீமையை பலனாக கரத்தை கொண்டு ஒடுக்க வேண்டும். ஆயினும் உணர்ச்சி வசப்பட்டோ கோபப்பட்டோ இது செய்யக்கூடாது.
எது சரியான வழி என்று பிள்ளைகள் முடிவெடுக்க முடியாதபடி அவர்களை விட்டுவிடக்கூடாது. சரியான வழியை அவர்களுக்கு தெளிவாக காட்ட வேண்டும். அதில் நடக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியாத ஒரு பிள்ளையின் தாக்கம். தவறாக செயல்படும் ஒரு பிள்ளை மற்ற பிள்ளைகளின் மேல் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மற்ற பிள்ளைகளையும் தன்னை பின்பற்றும்படி செய்து விடுவான். பாவத்தை கண்டு கொள்ளாமல் இருத்தல். பிள்ளைகள் உங்களை கனம் பண்ணும்படி கற்றுத்தாருங்கள். தெய்வ பிரமாணம் எதையே அவர்களது கடமையாக காட்டுகிறது என்பதை புரிய வையுங்கள். நீங்கள் சொல்வதை அசட்டை செய்து வீட்டின் சட்டத்திட்டங்களுக்கு அவர்கள் மீறி அனுமதித்தால் பாவத்தை கண்டு கொள்ளலாம் என்று இருப்பதற்கு சமமாகும். சாத்தான் அவனது வேலையை பிள்ளைகளிடம் செய்ய அனுமதி கொடுத்து விடுகிறோம். அவர்களது இந்த தவறான குணத்தை பிள்ளைகள் தங்களது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளும் சபைக்குள்ளும் கொண்டு வந்து விடுவார்கள். இவ்வளவு தீமைக்கும் பெற்றோரது கவனக்குறைவே என்று பரலோக ஏடுகளில் பதிவாகியிருக்கும். தொடர்ந்து கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். கீழ்ப்படுதலை குறித்தும் அதிகாரத்திற்கு அடிபணிவதை குறித்தும் பாடங்கள் பிள்ளைகளுக்கு மீண்டும் மீண்டும் கற்றுத்தரப்பட வேண்டும். இப்படிப்பட்ட வேலை குடும்பத்தில் செய்யப்படும் பொழுது நன்மைக்கு ஏதுவான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகள் தீமை செய்வதிலிருந்து கட்டுப்படுத்தப்படுவார்கள். நீதியும் சத்தியத்தையும் நேசிக்க வழிநடத்தப்படுவார்கள். பெற்றோர்களுக்கும் இது பெரிய நன்மையாக இருக்கும். இத்தகைய வேலையை தேவன் எதிர்பார்க்கிறார். இதை சுலபமாக செய்துவிட முடியாது. அதிகமான வேத வாசிப்பும் ஆழ்ந்த சிந்தனையும் இதற்கு அவசியம். பிள்ளைகளும் பெற்றோர்களால் தெய்வ சித்தத்தின்படி அறிவுறுத்தப்படுவார்கள். ஆமீன்.